உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைத்தோட்டம், நான் தான் இந்த வாழைத்தோட்டம் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் இடையில் ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 6 அடி, ஒரு மனிதன்ற அளவுக்கு 6 அடி ஸ்பேஸிங் இருக்கும். இந்த ஒரு வாழை மரத்துக்கும் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாழை லைன் வருது, இதுக்கும் இடையில் 16 அடி ஸ்பேஸ் விட்டுருக்கிறோம். அதுக்கு காரணம் இடையில கூட நாங்கள் இன்டர்க்ராப்பிங் ஏதாவது செய்து கொள்ளலாம் எங்களை தேவையை பொறுத்து. இப்போ இதுலேயும் வாழை மரத்தை நட்டுட்டு அதை திரும்ப ரிமூவ் பண்ணி எடுக்காமக்கு ஸ்பேஸிங் விட்டுருக்குறேன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இடையில பயத்தங்கொடி வேறு சின்ன தானியங்களை போடக்கூடியதாக இருக்குது. இன்டர்க்ராப்பிங்கண்டா இடை தாவரங்களை செய்கிறது இந்த இருக்கிற ஸ்பேஸை சரியாக பயன்படுத்துறதுக்கு. இப்போ மழை காலம் வரைக்குள்ளே எங்களுக்கு இங்கே கிடைக்கிற சூரிய ஒளி குறைவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். வெயில் காலத்தில் சூரிய ஒளி கூடவாகவும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல தண்ணியை பாய்ச்சறதன் மூலம் மொத்தமாகவே நிலப்பரப்பில் இருக்கிற டெம்பரேச்சர் அந்த ஹீட்டை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்காக இடையில வேறு தாவரங்கள் வைக்கும். இப்போ ஒரு வாழை மரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வாழை மரத்தை பாருங்கள், இது இதர வாழை. இந்த இதர வாழையை எடுத்தால் இந்த குட்டிகளுக்குள்ள வருது தானே, இந்த குட்டிகள் உண்மையிலே வர விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் ஒரு ரெடியாக வந்து இருக்குது. இந்த குட்டிகளை வளர விடையில்லாது என்ன, இந்த மரம் குலை போட்டு அந்த குலையை நாங்கள் வெட்டி எடுத்து முடியும் வரைக்கும் இதில் கீழே குட்டிகளை விடாட்டிக்கு அந்த குலைகள் வீரியமானதாக வரும். ஆனால் இந்த குலையிற அளவு உங்களுக்கு இது ஒரு 15 கிலோ அப்படி வரக்கூடிய அளவு ஒரு அளவான குலையாக தான் இருக்கும். இது இதர வாழை மரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கப்பல் வாழை. ஆனால் இன்னும் குலை போட இல்லை. நான் குலை போட்டிருக்கிற கப்பல் வாழை ஒன்று காட்டுறேன். இது இப்போ கப்பல் வாழை. இந்த இப்போ தான் பொத்தி ஒன்று போட்டிருக்குது. 1 2 3 4 5 6 ஒரு 7 அல்லது 8 சீப்பு தான் வந்திருக்கு. இது அவ்வளவு பெரிய விளைச்சல்னு சொல்லிடாது. எங்களுக்கு ஒரு மிதமான விளைச்சலாக தான் இதை நாங்கள் கருதலாம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வாழைக்குட்டிகள் இவ்வளோத்துக்கு வளர்ந்துருக்கு. நாங்கள் இந்த வாழைக்குட்டிகளை விடக்கூடாது. உண்மையிலேயே இந்த வாழைக்குட்டிகளை அழிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வேறு மெக்கானிசம் இருக்குது. நான் அதையும் இப்போ காட்டுறேன். ஏன் இதை விட்டுருக்கிறேன்னு சொன்னால், நான் இந்த தோட்டத்தை இன்னும் அங்கால டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் வாழைக்குட்டிகள் தேவைப்படுறதால இதை அழிக்காமல் விட்டுருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொத்தி சீப்பு முடிஞ்சுது. 1 2 3 4 5 6 7 சீப்பு முடிஞ்சுது. சீப்பு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பொத்தியை உண்மையாக வச்சிருக்க தேவையில்லை. நாங்கள் இதை வெட்டுவோம். இப்போ நாங்கள் இதை வெட்டிட்டோம். இதுவும் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. கிட்னியில் கல் வராது, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் பாவிக்கிறது குறைவு. ஆனால் கப்பல் வாழை பொத்தியை நாங்கள் விரும்பி எடுத்து சமைப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காயெல்லாம் ஒரே சமனான காய்களாக இருக்கும். இதுவும் சமனான காயாக இருக்கும். இந்த காய்கள் அவ்வளவு சமன் இல்லாமல் சின்ன காயாக இருக்கிறதால இதையும் நாங்கள் குலையில் விட மாட்டோம். இதையும் வெட்டி அழிச்சிடுவோம். இப்போ இன்னும் 4 மாதத்துக்கு பிறகு இது ஒரு தரமான ஒரு குலையாக இருக்கும். 4 மாதம் போன குலையை நாங்கள் காட்டுவோம். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாழை இருக்குது. இது இன்னொரு வகை. நாங்கள் இதை மொந்தன் என்று சொல்லுவோம். இலங்கையில் இப்படி தான் சொல்லுவோம், மொந்தன் வாழை என்று. சில நேரத்தில் வேறு இடங்களில் வேறு பெயர்கள் பாதிக்கலாம். இது இப்போ அறுவடைக்கு தயார். முத்திட்டு முடிஞ்சுது, அறுவடைக்கு தயார். ஒரு கிழமைக்கு இடையில் இந்த வாழையை நாங்கள் குலையை வெட்டி எடுத்துருவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சின்ன குட்டிகளை வர விட்டுருக்கிறேன். என்னன்னு சொன்னால் எனக்கு இந்த மொந்தன் வாழை என்கிட்ட வேறு இந்த லைனில் வேறு மரம் இல்லை. இது ஒன்று தான் இருக்குது. இதில் இருந்து தான் நான் எடுத்து இன்னும் வேறு இடங்களுக்கு பரத்த வேண்டி இருக்கு. ஏன் நாங்கள் வாழைக்குட்டி அழிக்கணும்ன்றதை சொன்னால், அந்த வாழைக்குட்டி அழிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி அந்த உபகரணம் பாவிக்கிறோம்ங்கிறதையும் நான் அதில் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு தெரியும், சில இடங்களில் சாம்பல் வாழைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இதை கறி வாழைன்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு குலை இருக்குது. அங்கே மரத்தில் அடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மரம் வளர்ந்த அளவு காணாது. அப்போ அதால் இதில் குலையை தாங்கக்கூடிய அளவில் அந்த மரத்தில் தண்டுக்கு சக்தி காணாது. நாங்கள் முதலாவது வச்ச மரம் இது. இப்போ இதிலேருந்து வந்திருக்கிற குட்டி இதை விட ஸ்ட்ராங்காக வளரும். அப்போ இதை விட பெரிய குலை, இப்போ இது 20 கிலோ இருக்கும், 15 கிலோ இருக்கும்னா ஒரு 40 கிலோ கூடயே தாங்கக்கூடிய ஒரு குட்டி அதுலேருந்து வந்துகிட்டு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடுத்த வாழை வகை செவ்வாழைன்னு சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் அப்படி தான் சொல்லுவோம், இதை செவ்வாழைன்னு சொல்லுவோம். இப்போ இது வளர்ந்துகிட்டு இருக்குது. இன்னும் இதில் இருந்து குட்டி வரையில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டும் சிவப்பாக இருக்கும், இலைக்கு கீழையும் சிவப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இலைக்கு மேலே எல்லா இடமுமே இதை பார்த்தா தெரியும், நல்ல வடிவாக சிவப்பு. அதால் இது செவ்வாழைன்னு சொல்லுவோம். பிறகு நீங்கள் பார்க்கலாம், செவ்வாழைக்கு நேர மேலே வேறு ஒரு குலை இருக்கும். அது இந்த மரத்தில் இருந்து வந்திருக்கு. மரம் சரிஞ்சிட்டு
இதுவும் ஒரு கப்பல் தான். இதை விட எங்களுக்கு இந்த தோட்டத்தில் மொத்தமாக இருக்கிற வாழை இனங்களை சொல்லிடுறேன். கப்பல், கதலி, இதர, செவ்வாழை, அதில் நாங்கள் பார்த்த மேற்கனவே மொந்தன், அதை விட சீனி கதலி, இதை விட நேத்திரமன்ற ஒரு இனம் இருக்குது, அதை விட இதரையில் பெரிய காய் சின்ன காய் இருக்குது, கறிவாழை இருக்குது, முந்தனேக்கனே சொல்லியிருந்தோம். இப்படி நிறைய வகையான வாழைகள் இருக்குது. நாங்கள் இங்கே எல்லா வாழை இனங்களையும் பயிரிடுறதுக்காக இந்த வேலையை செய்து கொண்டு வரோம். இப்போ இந்த வாழை மரம் ஏற்கனவே குலை போட்டுட்டு, ஆனால் நாங்கள் சொன்ன மாதிரி குலை போட்டோன்னு ஒரு வாழைக்குட்டியை திரும்ப வளர விடுவோம். அடுத்த தரம் வளர்கிறதுக்கு இந்த அடியிலேருந்து வளர விடணும். இப்போ நான் இப்போ என்ன செய்ய வலிக்கிறேன்னா, இந்த இதரையே நான் அழிக்கணும். இந்த இதில் காய் அவ்வளவு வீரியமான காயாக இல்லாதால் அழிக்கணும். நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த அதில் வளர்ந்துருக்கிற வாழைக்குட்டிகள் இருக்குது தான். இந்த வாழைக்குட்டிகளை நாங்கள் கத்தியால் வெட்டியோ அல்லது மம்பட்டியால் செருக்கியோ அழிக்க இயலாது, திரும்ப திரும்ப வளரும். அது இந்த கிழங்குக்கு பாதிப்பை கொண்டு வரும். இப்போ நான் இது என்ன அழிக்க போகிறோம்னு பார்த்தா, ஒரு பாரமான தடி, அதில் கூர் வந்து ஊசி கூறாக இருக்காது, ஓரளவு மொட்டையான கூறாக தான் இருக்கும். என்னத்துக்காகன்னு சொன்னால், இதால் நாங்கள் இடித்து இந்த கிழங்குலேருந்து வார இடம் இருக்குது தானே, அந்த கிழங்கு வரைக்கும் இதில் தாக்கம் இருக்கும். அப்போ தான் அதுலேருந்து திரும்ப குருத்து வராது. அப்படி இல்லாமல் நாங்கள் வெட்டிட்டு விட்டால் திரும்பியும் குருத்து வரும். அதுக்காக நான் இதை பாவிக்கிறேன். சில ஆக்கள் இதையும் கூட கொஞ்சம் பெருசாக பாரங்கூடுனதாகவும் பாவிப்பாங்க. இது என்ன செய்யும்னு சொன்னால், இப்படி இந்த பக்கத்தால் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விழுந்துருக்குல்ல, இது வந்து இலை இருக்கிற ஏரியா தான். அதுக்கு அங்கால கிழங்கு இருக்கிற இடம் இருக்குது. இப்போ முதலாவது இடம் குத்துனா தானே எந்த பக்கத்தில் கிழங்கு இருக்கிறங்கிறத என்னால் கண்டுபிடிக்கலும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கிழங்குல குத்திட்டேன். இந்த தெரியும் கிழங்கு சிதஞ்சிட்டு. இப்போ கிழங்கு சிதஞ்சிட்டேன்டா இனி இதில் இருந்து வளர இயலாது. வாழை மரத்தில் அடியிலேருந்து சில வேறு குட்டிகள் வரலாம். வரைக்குள்ளே நாங்கள் இதே மாதிரி இதை அழிச்சே ஆகும். இல்லாட்டிக்கு வாழை மரத்துக்கு பிரச்சனையாக போகும். நாங்கள் வெட்டுறதுலேயும் ஒரு பிரச்சனை வரும். எப்படின்னு சொன்னால், நாங்கள் வெட்டினமென்றாலும் அந்த இடத்தால் பூச்சிகள் வேறு ஏதாவது தாக்கக்கூடும். இப்போ கிழங்கு அடித்து விட்டோம்னு சொன்னால், கிழங்கு என்ன செய்யணும்னு சொன்னால், தனக்கு மேலால் ஒரு படையை உருவாக்கி தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும். அது மூலம் வாழை மரமும் பாதுகாக்கப்படும், கிழங்குக்கும் தாக்கங்கள் வராது. எங்களுக்கு வார குலையும் பெரிய வீரியமான குலையாக வரும். நன்றி, வணக்கம்.